தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இத்திருப்பலியில் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இணைந்து சுரண்டை சார்ந்த ஜெயராஜ் சுஜி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், இன்று 11வது பிறந்த நாளை கொண்டாடுகிற பிரான்சிஸ்காவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஜெஃப்ரினை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், படிப்பில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், செய்கின்ற தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அரவிந்த் குமார் 32வது திருமண காரியத்தை ஆண்டவர் சிறப்பான முறையிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். தொழிலுக்கும் குடும்பத்திற்கும் தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும், ஆண்டவருடைய ஆற்றலால் திருமண காரியம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருள் வருகின்றதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது மனித இயல்பில் எங்களுக்காக விருப்பமுடன் சாக திருவுளமானார். அவரது உயிர்ப்பின் வெற்றியில் உமடியார் போப் பிரான்சிஸ் பங்கு பெற இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 36 முதல் 41 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெஸ்ஸியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்துப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக
ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆர்ப்பரிப்போம் மகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 20வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய் என்று, யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் சொல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் சொல்லவில்லை. நீ என் சகோதரரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு ஆசிரியர் மாணவ உறவில் நடந்த நிகழ்ச்சி இது. அந்த ஆசிரியருக்கு அந்த மாணவன் மீது அபாரமான நம்பிக்கை. அவனை அவருக்கு இளம் வயதிலிருந்தே தெரியும். எனவே நிறைய அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நிறைய புத்தகங்களை, நிறைய வாசிக்கும் முறைகளை அவனுக்கு சிறப்பான முறைகளை பயிற்சி கொடுத்தார். இந்த ஆசிரியரின் உள்ளத்தில் அந்த மாணவனை பார்க்கிற பொழுதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு. ஆகா, நல்ல விதை ஒன்றை கண்டுகொண்டேன், இந்த விதை நல்ல மரமாய் வளரும். நிச்சயமாக இந்த மாணவன் இந்த வகுப்பிலே முதல் மதிப்பெண்கள் பெறுவான், மாநில அளவிலே மதிப்பெண்கள் பெற்று எனக்கு நல்ல பெயரை பெற்று தருவான். அவனின் எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும். இந்த பள்ளி ஒரு பெரிய மதிப்பை பெற்றுக்கொள்ளும். இவ்வாறாக அந்த மாணவனை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த ஆசிரியருக்கு சிறந்த மாணவன், நல்ல மாணவன், நம்பிக்கைக்குரிய மாணவன், உயர்ந்த மாணவன், இதோ இவனால் இத்தகைய பேர் புகழெல்லாம் நிலைத்திருக்கிறது என்று கனவு ஒன்று அவரது உள்ளத்திலே விரியும். அவரது கண்களிலே அந்த கனவு தெரியும். அவனை ஆசையோடு பார்ப்பார், கை கொடுப்பார், தட்டி கொடுப்பார், புத்தகங்கள் கொடுப்பார், அவ்வப்போது ஊக்க பரிசுகள் கொடுப்பார். நல்ல மாணவன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, திடீரென்று ஒரு நாள் அந்த மாணவன் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து ஆசிரியரிடம் கொடுத்தார். அந்த ஆசிரியர் அதை பார்த்தார், எழுத்து வாசித்து பார்த்தார், மெய் சிலிர்த்து போனார். அடடா, என்ன அழகான கட்டுரைகள், எவ்வளவு இந்த சமூகத்தை சீர்படுத்துகின்ற கட்டுரைகள். அந்த கட்டுரையில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிரோட்டம் உள்ள வார்த்தைகளாக, இந்த சமூகத்தை புரட்டி போடுகின்ற ஆற்றல் மிக்க வார்த்தைகளாக இருக்கிறது. பின்னால் கொஞ்சம் கவிதைகள் இருக்கிறது. அந்த கவிதைகளை வாசிக்க வாசிக்க அவருடைய மனம் அப்படியே இழகுகிறது. அடடா, எவ்வளவு உயிருள்ள கவிதைகள்! யார் வாசித்தாலும் அவர்களுடைய இதயத்தை ஊடுருவி உயிரில் போய் ஒரு தொடுதலை, ஒரு உணர்வை தருகின்ற கவிதைகள். பார்த்துவிட்டு சொல்லுகிறார், தம்பி, இந்த கவிதைகள், இந்த கட்டுரைகள் எல்லாம் நீ எங்கே வாசித்தாய்? ரொம்ப அழகாக இருக்கிறதே. நானோ மிகச்சிறந்த வாசிப்பாளன், நான் கூட இவற்றை பார்த்ததில்லையே என்று அந்த மாணவன் சொல்லுகிறான். ஐயா, இதெல்லாம் நான் எழுதியது. நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஞானத்திலிருந்து, நீங்கள் எனக்கு காட்டிய வழியிலிருந்து நான் பெற்றுக்கொண்டதை இதோ எழுத்து வடிவத்திலே இந்த கட்டுரைகளாய், இந்த கவிதைகளாய் வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே,
அந்த ஆசிரியரின் உள்ளத்தில் இப்போது இவனை பற்றி இருந்த கனவு அப்படியே மாறுகிறது. இந்த மாணவனை பார்க்கிற பொழுது சிறந்த உயர்ந்த மாணவன் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். இப்போது சொன்னார், இல்லையே, நீ ஒரு சமூக போராளி, இந்த சமூகத்தை மாற்றுகின்ற ஆற்றல் படைத்தவன். நானோ உன்னை மாணவன் என்கின்ற நிலையில் தான் அறிந்திருந்தேன். ஆனால் நீயோ உனக்குள்ளே ஒரு பெரிய ஆற்றலை, சக்தியை வைத்திருக்கிறாய். தம்பி, நீ குறுகிய வட்டத்திற்குள் நின்று விடாதே. பெரிய வட்டத்தை, இந்த சமூகம் என்கின்ற பெரிய வட்டத்தை வாசித்தது மட்டுமல்ல, அதை ஆய்வு செய்தது மட்டுமல்ல, அதை மாற்றி அமைக்கின்ற வல்லமை மிகுந்த, உயிர் சக்தி மிகுந்த, அணுகுண்டு போன்ற வார்த்தைகள் உன்னிடம் இருக்கிறது. நான் உன்னை வேறு கோணத்தில் பார்க்கின்றேன். அவரின் பார்வை மாறியது. அன்பு குழந்தைகளே, இன்றைய நற்செய்தி வாசகம், முதல் வாசகம் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. இதோ இயேசுவை இந்த அம்மா தோட்டக்காரர் என்று நினைத்தாள். ஐயா என்று அவரை அழைத்தாள். அதன் பிறகோ, ஆகா, இவர் தோட்டக்காரன் அல்ல, என் உயிரின் சொந்தக்காரன், எனக்கு வாழ்வு கொடுத்த கடவுள் என்று தெரிந்த பொழுது, ஆகா போதகரே, உயிருள்ள வார்த்தைகள் தந்தவரே என்று அந்த படிநிலையை பாருங்கள். கடைசியாய் இயேசு அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். நீ போய் சொல். உயிர்த்து அனுபவம் என்பதே அறிவிப்பின் அனுபவம் தான். உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்தவர்கள் அதை பேசாமல் இருக்க முடியாது. அன்பு குழந்தைகளே, இப்போது இந்த அம்மா போய் சொல்லுகிறார், போதகரை கண்டேன் என்றோ, தோட்டக்காரரை கண்டேன் என்றோ, இயேசுவை கண்டேன் என்றோ சொல்லவில்லை, ஆண்டவரை கண்டேன். அந்த அனுபவம் தான் நமக்கும் தேவைப்படுகிறது. முதல் வாசகத்திலே பேதுரு அடிக்கடி இயேசுவை கூப்பிட்டு அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று கடிந்தவர், இயேசுவுக்கே அறிவுரை சொல்லுகிறவர். இப்போது உயிர்த்த ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் எழுந்து நின்று பேசினார். இதோ மறுதலித்தவர் தான் பேதுரு. சுற்றி இருக்கிற கூட்டம் பார்க்கிறது, இவன் சாதாரண சீடன் அல்ல, அனுபவம் பெற்ற சீடன், உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்து விட்ட சீடன். அந்த நினைப்பு தான் 5000 பேருடைய மனத்தையும் மாற்றி இதோ சாதாரண மனிதர்களை சீடர்களாய் மாற்றியது. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, உயிர்ப்பு என்பது அறிவிப்பை பற்றியது, அறிவிப்பு என்பது அனுபவத்தை பற்றியது. நாம் அனுபவங்கள் பெற நாமும் மாற வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த சமூக சூழலும் இறை சூழலும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எரியும் திரிகளாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவா உம்மடியார் எங்கள் திரு தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மாவை இப்பலியின் வழியாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவருடைய பாவங்களிலிருந்து கழுவி போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமுழுக்கு தண்ணீரால் கழுவ பெற்ற அவரை நீர் பரிவிரக்கத்துடன் மன்னித்து இடையராது தூய்மைப்படுத்துவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு, அவரே மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரந்தோடிச்சாமி மத அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும், குறிப்பாக கிறிஸ்துவில் மரித்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களது ஆன்மாவையும் இன்னும் ஏனைய ஆன்மாக்களையும் ஒளி நிறைந்த திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம்.
வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் இப்போது எழுந்து நின்று விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கின்ற ஜெபமும் 3 முறை அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கின்ற ஜெபமும் நாம் இப்போது ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, இதன போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறந்தோர் வாழ்வு உயிர் பெறுக என்கின்ற பாடலை நாம் இப்போது இணைந்து பாடி அன்னாருடைய ஆன்மா ஆண்டவருக்குள் நித்திய இளைப்பாற்றி பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், எங்களுக்காக பலியாகி மாட்சியுடன் உயிர்த்தெழுந்த உமரே திருமகனின் திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். உம்மடியார் எங்கள் திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸுக்காக உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளால் அவர் தூய்மை பெற்று வரவிருக்கும் உயிர்ப்பின் கொடையால் மாட்சியுறுவாராக. ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.